இப்போ பெரிய விஞ்ஞானிகளும் வியக்கிறாங்க ஒரு இடத்துல. இப்போ சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான். அனுமான பிரமாணம், காட்சி பிரமாணம் அப்படின்னு ரெண்டு இருக்குமா. நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க, என்னமோ கேட்க இவர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ இந்த இருக்க சோஃபா, இது காட்சி பிரமாணம். இதை நான் பார்க்குறேன், தொடுறேன், உணர்றேன், இது காட்சி. இப்போ எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி வருது. உடனே ஒரு பெரியவர் சொல்கிறாரு, மேற்க மழை பெஞ்சிருக்கு போட்டிருக்கே அப்படிங்கிறார். நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறோம். இல்லைப்பா, இங்கே தண்ணி வர்றதுனால அங்கே மழை பெஞ்சிருக்குங்கிறது அனுமானம். காட்சி பிரமாணம்ங்கிறது இது சரி. அனுமான பிரமாணம் என்பது இருப்பதை வைத்து கொண்டு இல்லாத ஒன்றை கற்பனை செய்து பார்ப்பது. இப்போ சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் அனுமான பிரமாணம் கிடையாது. அவன் ஒத்துக்கிற மாட்டான். அதனால தான் பஞ்சபூதங்களில் விண் அவனுக்கு கிடையாது, ஆகாயம் அவனுக்கு கிடையாது, என்ன தொட முடியாது இல்லையா, அதனால் கிடையாது. அது உலகத்திலேயே முதல் இதுன்னு சொல்லக்கூடிய பௌத்த மதம் அதனால தான் இன்றைக்கும் உலகத்தாரால் போற்றப்பட காரணம் என்னென்னா, அது அவ்வளவு ஒரு ஞானத்தோட வடிவம்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறப்ப கடவுள் என்பதும் சக்தி என்பதும் எல்லாருமே கஷ்டம் வந்தப்போ மேலே பார்த்து ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறானே, ஏன்னா அந்த மாடியில் இருக்கவனையா கேட்குறான்? இல்லை, அவனுக்கு எங்கேயோ என்னமோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி அவன் யோசிக்கிறான், அவ்வளோதான். இப்போது இது கூட கேட்கலாம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, அப்போ அவன் கடவுள் நினைப்பானா? இப்போ ஒரு கேள்வி இருக்குது. அப்போவும் என்ன தெரியுங்களா, அவன் எல்லா பிரச்சனையும் எதை தீர்க்கலாம்? உணவை தீர்க்கலாம், உடையை தீர்க்கலாம், வேலை கொடுத்துடலாம், எல்லாம் சரி. அவனுக்கு குழந்தை வேணுங்கிற அளவுக்கு இருந்தால் இன்றைக்கி வேணால் இது இருந்துருச்சு, இது செயற்கை கருவூட்டல் இருந்துச்சு. இல்லாத காலங்களில் அவனுக்கு வேண்டுதல்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கடவுள் கட்டாயமாக வேணும். அதை கேட்கணும். கல்லோடு ஆயினும் சொல்லி அழுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரம் தான் மனைவி கேட்பா, எவ்வளோ நேரம் தான் அம்மா கேட்பார், எவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்டு கேட்பான். அதுக்கு ஒரு சாமி இருந்துச்சுன்னா கூட்டம் இல்லாத கோயிலில் போய் பிள்ளையார்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அவருக்கும் இவன் வேண்டிருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆறுதல்களுக்கும் தேர்தல்களுக்கும் கட்டாயமாக ஒரு விஷயம் வேணும். அதை யாரும் மறுக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது.